மேம் இந்த நீங்க ஸ்கிரீன்ஷாட்ல கொடுத்துருக்கத நான் வாசிக்கிறீங்க. ஆமா. ஓகே மேம். ஓகே மேம். So here the you it is meaning for நீங்கள். so இந்த you எதுக்கு மீன் பண்ணுது அப்படின்னா நீ ஆர் நீங்கள். பட் இந்த you யார மீன் பண்ணுது? உங்களை. so இது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. so எப்பயுமே நம்ம சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹலோ எல்லாருக்குமே கேக் மேம் கேட்கல மேம். என்ன இஸ் கிளாஸ் என்னது கிளாஸ்? am I audible to everyone? Yes, ma'am. Okay. Now kindly you mute all other peoples, ma'am. While they are raising hand, you can unmute and they can ask help now, ma'am. Because in between there is a disturbance for everyone also. Yes, okay. So I think Shanmugamana, can you please mute others? Okay. Okay. Hello. Sorry, facing some network issues. Okay. And him. so இப்போ நீங்க ஹீன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அவனேன்றது ஒரு பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ்ல நீங்க வந்து ஹீன்னு சொல்லுவீங்க. இதே இது வந்து ஒரு எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணனும் அப்படினா you have to use ma'am. Yes ma. Yeah, who's this? you அப்படினா என்ன மேம்? so you it will represent two words. நீங்கள், உங்களை அப்படின்றத மீன் பண்ணும். so subjective pronounல வந்து பாத்தீங்க அப்படினா you அப்படிங்கிறது நீ ஆர் நீங்கள மீன் பண்ணும். you need any help, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்னு சொல்லி மீன் பண்ணும். இதே ஆப்ஜெக்டிவ் நவுன்ல can I call you, நான் உங்களுக்கு கால் பண்ணட்டுமா, that will mean மீன் பண்ணும் இங்க. are you clear? Yes, ma'am. Okay. உங்க வாய்ஸ் வந்து விட்டு வந்து போகுது. என்னோட வாய்ஸ் just a moment. மேம் நீங்க பேசுறது எதுவும் கேட்கல மேம். Okay. so here the difference is between she. so she needs help. so we are using she because it's a subjective pronoun. and here we are using the same. so she her ரெண்டுமே same meaning தான. அவள் அப்படின்றது தான் மீன் பண்ணும் ரெண்டுமே. so if you are mentioning any female, so it will represent she. so end of the session, end of the wordல நீங்க her. yes ma, who's this? them can you help them அப்படினா can you help them, I will come. so I'm teaching only about she and her. okay. I will give you the example for each and every word. so please raise your hands if you are having any doubts. so I will call out the each and every one names. sure. ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கை தூக்க சொல்றாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்றாங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களோட நேம் நானே கூப்பிடுறேன். ஓகேவா? so in between செஷன்ல நீங்க கூப்பிட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு இன்டரப்ட் ஆகும்ல. so if you are raising your hand, என்ன பண்ணனும் மேம்? என்ன பண்ணனும்? உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ரைஸ் பண்ணுங்க. so Shittu Jyoti, yeah, what's your question? Shittu Jyoti, you have any question? I
as அப்படினா என்ன மேம்? as you with as as US தானே கேக்குறீங்க? US. US அப்படினா நாங்கள். ஓகே மேம். ஓகேவா? the me, you, him, her, it, as, them. இதுக்கெல்லாம் தமிழ் வார்த்தை தெரியுமா மேம்? இல்லை, உனக்கு தங்கம், உனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணு. உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்க. ஓகே மேம். சரியா? ஏன்னா எல்லாரும் உன்னை விட அட்வான்ஸாக இருப்பாங்க. உனக்கு தனியாக சொல்லி தருவாங்க. ஓகேவா? பேர் நோட் பண்ணி வச்சிருக்கேன், தனியாக சொல்லி தருவாங்க. ஓகே, நான் கண்டிப்பா நீங்க எனக்கு மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு இதுக்கு தமிழ் மீனிங் நான் கொடுக்குறேன். மீனா ஒன்றும் இல்லை. ஸோ ஐனா நான் மீன்றதுமே வந்து என்னதான் மீன் பண்றது. ஓகே. ஆனா எங்க நம்ம இதை யூஸ் பண்றோம்? ஒரு வேர்டோட கம்ப்ளீட் சென்டென்ஸ்ல நம்ம இதை யூஸ் பண்ண போறோம். ஓகே ஓகே ஓகேவா? ஓகே ஓகே ஷூர். ஓகே. சோ இதுதான் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கும் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கும் உள்ள டிஃபரன்சஸ். சோ இத எப்பவுமே நீங்க வந்து ஒரு சோ இஃப் யூ வாண்ட் டு யூஸ் தி சப்ஜெக்ட் ப்ரொனவுன் யூ ஹேவ் டு யூஸ் these words in front of the sentences. So the first word you have to use the subject pronoun, and in the end of the sentence you have to use the object pronoun. So me, you, him இத நீங்க எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. him or her அதெல்லாம் நீங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸோட பிகினிங்ல நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் I am telling you, so she looking at me. அப்போ sheன்றது எப்ப வருது? ஃப்ரண்ட்ல தான் வரும். so she looking at me. அப்போ meன்றது வந்து பாத்தீங்கன்னா அவ என்ன பாக்குறா. அப்போ sheன்றது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வரும். she looking at me மீனா அவள் என்னை பாக்குறா அப்படின்றப்போ meன்றது லாஸ்ட் வரும். அந்த இடத்துல you should not use I. It will be not making any sensible sentence. Okay? And okay, I will give one more examples. Okay, I give a book. நான் வந்து book கொடுக்கிறேன். அப்போ ஐன்றது வந்து நம்ம அப்ப ஃபர்ஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணனும். ஓகேவா? So I text to him. நான் அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணினேன். அப்போ himன்றது அப்ப எப்ப வருது? லாஸ்ட் வருது. Okay, are you clear with this topic, guys? Yes, ma'am. yes ma'am yes ma'am Okay, fine. I will go for the next topic. So these words are called as preposition. So preposition அப்படினா என்ன? Wait a second. basic தான மேம்? You have any questions? Ma'am, Yeah. for the first one, I was confused, like what is subject noun and what is Object and noun, right? Object noun. Okay. The difference I'm telling you that, so if you're directly mention anyone their names or anyone their gender, you have to use subject pronoun. மேம் உங்க நேம் என்ன? My name is Kamala. So if you're talking about myself or if you're talking about my friend self, I have to use subject pronoun. She is a good girl. She is a doctor. She is a teacher. So at the time I have to use she. So if I am using that word indirectly, so I have to use the object noun. okay? I'm talking with her. நான் அவ கூட பேசிட்டு இருக்கேன். So now I should not use I'm talking with her is the correct sentences. So அப்போ நீங்க her தான் யூஸ் பண்ணனும். I'm going with her. ஓகே ஓகே மேம் Okay, ஓகே I'm மேம் with him. Okay? Okay, ma'am. ஓகே மேம் Visalakshi, your question is clear, right? Yes, ma'am. Okay. So now I'm going for the next topic, which is preposition. So preposition அப்படினா என்ன அப்படினா it's a very simple things and it's a very basic thing. So இத வச்சு தான் நீங்க ஒரு சென்டென்ஸை நீங்க மேக் பண்ண முடியும். If your sentence should be a sensible word, so you have to use these prepositions. So preposition அப்படினா என்னன்னா ஒரு noun or pronounக்கு முன்னாடி யூஸ் பண்ணனும். So noun or pronounனா என்ன? I, we, they. இப்போ நம்ம பார்த்தோம்ல. So அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம யூஸ் பண்றது தான் preposition. ஒரு பிளேஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணனும், இல்ல ஒரு ஆப்ஜெக்ட் முன்னாடி, இல்ல ஒரு noun or pronounக்கு முன்னாடி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் தான். மேம் Yeah, who's this ma? நான்
நான் இனியா சொல்றேன், இனியா பேசுறேன். இந்த இந்த இங்கிலீஷ் வார்த்தைக்கு இது தமிழ் அர்த்தம். Yes. So yeah, I will tell you later. Okay. ஓகே. So இதுதான் வந்து preposition. So what are the preposition words? We have 150 plus preposition words, but these are the basic words I'm going to tell about. So at, by, for, from. So at அப்படினா என்னன்னா ஒரு டைமிங்கை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம அட்ன்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ கம் டு ஸ்கூல் அட் 8 AM. நான் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு நான் போவேன். ஸோ அப்போ டைமை மென்ஷன் பண்றதுக்கு நம்ம அட் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் டேக்கிங் ஃபார், ஸோ ஃபார் இட் இஸ் யூசிங் ஃபார் லைக் நான் அவனுக்காக நான் வந்து ஐ எம் டூயிங் இட் ஃபார் மீ, எனக்காக நான் இதை செய்யறேன். If you are mentioning it's mean for kaga, for it is mean for kaga. for na என்னது அவனுக்காக, அவளுக்காக, எனக்காக. ஓகே. அப்படின்றத மீன் பண்றதுக்காக தான் நம்ம வந்து for யூஸ் பண்ண போறோம். ஓகே மேம். from அப்படினா வந்து இருந்து, எங்கல இருந்து. I am coming from Chennai, I am coming from திருச்சி, நான் திருச்சில இருந்து நான் வரேன். சோ என்னோட I am coming from தஞ்சாவூர். சோ அந்த மாதிரி ஒரு பிளேஸை மென்ஷன் பண்றதுக்கு, இல்லனா வந்துட்டு வேற எப்படி சொல்லலாம், ஓகே மேம். நான் அவன் கிட்ட இருந்து I taken a book from my friend கிட்ட இருந்து நான் புக் எடுத்துக்கிட்டேன். சோ அந்த மாதிரி நம்ம இருந்து அப்படின்ற யூஸ் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் நம்ம வந்து from யூஸ் பண்ணணும். ஓகே மேம். ஓகே ஓகே மேம். ஓகே. சோ இன்னனா நமக்கு பேசிக்கா தெரியல, இன்னா உள்ள. சோ you have to keep your phone inside your packet. உன்னோட போனை பாக்கெட் குள்ள வை. இன்னனா அதுக்கு மீனிங் என்ன, உள்ள அப்படின்றது தான் இன்னன்ற வேர்டுக்கு மீனிங். ஓகே மேம். ஓகே. அப்புறம் மேஜரா நம்ம யூஸ் பண்றது to. ஓகே. I went to temple, நான் டெம்பிளுக்கு போனேன். I went to school, நான் ஸ்கூலுக்கு போனேன். I'm going to school. I'm going to my friend home, நான் friend homeக்கு போறேன், என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் போறேன். சோ அப்போ you have to use to. So எங்க நம்ம to யூஸ் பண்ணனும், எங்க from யூஸ் பண்ணனும், where you have to use for. So those things you have to aware. Okay. And main thing, so எப்பலாம் நீங்க இந்த preposition Okay, யூஸ் ma'am. பண்றீங்களோ, you have to use the preposition words before the noun. That object, mostly object pronounக்கு முன்னாடி தான் வந்து இந்த preposition நீங்க யூஸ் பண்ணுவீங்க. me, you, him, her. இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த preposition you are going to use. ஓகே மேம். ஓகே மேம். So anyone having any doubt in the preposition? No doubt. No ma'am. I will give some of the example. Yeah, hello. ஒரு நிமிஷம். பாக்கியமரி, ஹலோ. பாக்கியா, மேடம் பேசட்டும், அதுக்கப்புறம் அவங்க டைம் கொடுப்பாங்க, அப்புறம் நீங்கள் கேட்கலாம். நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லும்போது மற்றவங்கள டிஸ்டர்பாக இருக்கும். சரியா? ஓகே. நீங்க வந்து ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. சோ இந்த உங்களோட கூகுள் மீட்ல ஒரு ஹேண்ட் சிம்பிள் இருக்குல, அதை கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் உங்க பேர் நான் கூப்பிடுறேன். I will call out each and every one name. I think Visalakshi raise her hand. So what is your doubt, ma? Ma'am, prepositionsலாம் ஆக்சுவலா வந்து in, on, out அந்த மாதிரி தானே மேம், இல்ல எல்லாமே வருமா? எல்லாமே வரும். So in, on, at, it's all about preposition. That's what I told you. 150 words we have in the preposition. So I am taking only the basics words. Okay. Okay. On, in, at, that is also the preposition. Okay. Okay. Okay ma'am, thank you. Okay. So I will tell the basic sentence about the preposition. I sit on the chair. I sit on the chair. So chair அப்படிங்கிறது வந்து chair மேல நான் உட்கார்றேன். அப்போ நாம என்ன யூஸ் பண்ணணும்? on. So நம்ம என்ன ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த preposition words நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? You are in the room. You are in the room. So நீங்க ரூம் குள்ள இருக்கீங்க. அப்போ we have to use in. We are in the room. I walked to the park. நான் வந்து பார்க்ல நடந்து போயிட்டு இருக்கேன்.
பார்க்குக்கு நான் இல்லனா I like I walks to the park. நான் பார்க்குக்கு போறேன், நடந்து போறேன். அப்ப பார்க்குக்கு போறேன். இக்குன்றது யூஸ் பண்றோமா? அப்ப அது எதுக்கு வருது? to. I went to the temple. I'm going to the temple. So to the temple அப்படினா என்ன மீன் பண்ணுது? நான் கோயிலுக்கு போறேன் அப்படின்றத மீன் பண்றதுப்போ நம்ம to யூஸ் பண்ணனும். Are you clear or you have any doubts? If you have any doubts the two topics, you can raise your hands. Anbu Selvan, yeah, go ahead with your doubts. Yeah. Yes ma, Anbu Selvan, tell me. Ma'am, off means what, ma'am? What ma? OFF, off. Off. So ஆஃப் அப்படினா என்ன மீன்னா நம்ம அதை வந்து குவிட் பண்ணிட்டு விட்டுட்டு வருது, அதை அங்கேயே விட்டுட்டு வருது அப்படியே. ஓகே மேம். ஐ ஆஃப் தி டே அப்படினா நான் இந்த டே நான் முடிச்சிட்டேன், நான் இந்த அதாவது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்றத மீன் பண்ணி சொல்றது. ஓகே மேம். ஓகேவா? ஓகே. See, this is the examples. I went for a walk. So inga வந்து எது preposition? So for is the preposition word. For அப்படினா I went for a walk. நான் வந்து நான் வாக்கிங்காக நான் போனேன். அப்ப for நம்ம அங்க யூஸ் பண்ணனும். You are with Jane or you are with him, you are with her. அதே மாதிரி இந்த preposition wordக்கு next வர words வந்து எப்பவுமே objective pronoun மட்டும் தான் இருக்கும். Maximum subjective pronoun வராது. You know the difference, right? What is a subjective pronoun and objective pronoun? So only object pronouns மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்க நம்ம போயிட்டு you are with she or he ன்னு போட்டா it's a wrong sentence. So அப்போ நீங்க you have to check the gender. இப்போ you are with Jane, you are with Kamala, you are with Ramu. So அப்போ நீங்க வந்து பார்க்கணும் ராமு கமலான்றது என்ன ஜெண்டர்ன்றது நீங்க ஃபிகர் அவுட் பண்ணனும். ராமு is a boy, right? அப்ப பாய்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணனும்? him யூஸ் பண்ணனும். he or him இது ரெண்டுமே வந்து ஒரு பாயை மென்ஷன் பண்றது. he or him. ஆனா இப்போ நம்ம இங்க prepositionக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணனும்? him தான் யூஸ் பண்ணனும். Because he அப்படிங்கிறது நம்ம first sentenceல மட்டும் தான் we have to use that particular the subjective pronouns. Okay? So now you can tell Jana is a kind of, we can consider we can consider Jana is a male person. So you are with him, that is also correct sentence. And he is at the park. So at is the preposition word in the sentence. Okay? She sits in a chair. In is a preposition word in the sentence. They lie near us. So near is the preposition word in the sentence. Okay? Okay, so now I will give you one of the few more questions. You can answer one by one. Okay, I will call out the each and any one of the name. Otherwise, if you know the answer, you can raise your hands. Okay, so it's all about pronouns, like subjective pronoun and objective pronoun. In the sentence la neenga enna pronoun neenga use pannanumன்றதை நீங்க சொல்லணும். Okay va? Don't worry if it's a wrong sentence, that is also fine. மிஸ்டேக்ஸ் பண்ண தான் நம்ம கத்துக்க முடியும். சோ நீங்க வந்து தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு உங்களோட நேம் நானே ரீட் சொல்றேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்போ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் Chidambaram and Tejas. Okay, just a moment, I will call the each one of the name. Anbu Selvan, are you there? Ma'am. Okay. So can you answer for the first question? Can you talk to me? Later their session. Okay. So why are you using me in this sentence? Can you please explain that? அதுக்கு நீங்க தமிழ்ல கூட சொல்லுங்க, no problem. You can try with the Tamil. If you're comfortable, you can tell it in English also. நீ கூட பேசுறியான்னு கேக்குறாங்க. Very good. So here, can you talk to me? So in this நீ எங்க கூட பேசுறியா அப்படினு. Very good, very good.
Well done, Anbusalam. The answer is correct. So can you talk to me later this session? இந்த செஷனுக்கு அப்புறமா நீ எங்களோட பேசுறியா அப்படின்னு கேக்குறாங்க. So அப்போ we have to use me in between the sentence. Vishalakshi Chidambaram. Yeah. Please answer for the second question, ma. Okay. Lisa knows you. Lisa knows you. You. Okay. Can you please tell the reason? You. Because நம்ம வந்து லீசா நோஸ் ஹிஸ் ஆர் ஹீ போட்டோம்னா அது கரெக்டா வராது. ஏன்னா வந்து லீசா they telling that லீசா knows me. அதுதான் அவங்க சொல்றாங்க. Correct. Very good. Amazing answer, ma. Super, well done. And Chitu Jyoti. Answer for the third question. Ma'am, I gave the book to his. I gave the book to him. Okay. Why are you using him in the sentence? மேம் நான் வந்து அவனுக்கு புக் கொடுத்தேன். Come again. Sorry. மேம் நான் வந்து அவனுக்கு புக் கொடுத்தேன். Okay. நான் அவனுக்கு புக் கொடுத்தேன். So here you are mentioning avan. நான் அவனுக்கு புக் கொடுத்தேன். Very good. அப்ப அவன் அப்படிங்கிறது ஒரு பாய் மென்ஷன் பண்ணுது. சோ பாய் அப்படினா he or him யூஸ் பண்ணலாம். பட் இது எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ் தானே. ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்றப்போ நம்ம வந்து he or she யூஸ் பண்ண கூடாது. So you are using him. That is the correct answer, Chitu Jyoti. Well done. Mummy. Who is that, ma? What's her name? Okay, I will call another name. Tamil K, are you there in the meeting? Tamil? Okay, I think they are on mute. Tejaswar M. Tejaswar, are you there? No problem. So answer correct தான் இருக்கணும் அப்படின்றதுல I just want you guys should try the answer. That is enough for me. You can try. Tejaswar, your voice is not audible. உங்க வாய்ஸ் கேட்கல. Yeah, if yeah, கேக்குதாமா உங்களுக்கு Tejaswar? Yes, ma'am. Very good. Yes. Okay, so can you please answer for the fourth question, Tejaswar? Yes, ma'am. Okay, நீங்களே ரீட் பண்ணிட்டு அதுக்குள்ள ஆன்சர் சொல்லுங்க. Her, ma'am. Read the sentence, ma. I met with her yesterday. I met with her yesterday. Okay, why are you using her in the sentence? Can you please explain me that? No problem. What are the things you understood? You just tell me. I will correct you if you are wrong. I met with me yesterday. I met with. Your answer is correct, but I just asking you for the reason why you are choosing her in the sentence. Okay, no problem. So now சொல்றேன். So I met with her yesterday. It's a correct answer. Well done. You have tried right. So all the very best. It's a very good try you have given right. I met with her yesterday. That is a correct sentence. So நான் அவள நேத்து மீட் பண்ணேன். இங்க வந்து my or me it's represent only all. Like me or myன்றது என்னன்றதை மீன் பண்ணும். So இந்த இடத்துல என்ன நானே மீட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல மாட்டோம்ல நம்ம யாருமே. So நான் அவனை பார்த்தேன், நான் அவங்கள பார்த்தேன், அப்படிதான் நம்ம மீன் பண்ணுவோம். So here we can use her. I met with her yesterday. நான் அவளை நேத்து பார்த்தேன்.
So that is the correct answer. Tejaswar, are you clear now? Yes, ma'am. Very good. Okay. Yes, ma'am. Okay. Sri Meenakshi Chittal. Ma'am. Yeah. So can you please answer for the fifth question? Yes, ma'am. The Okay. teacher invited us for this class. Us, ma'am. As very good answer. So can you please tell me the reason, ma'am? Ma'am, teacher invited. We are. சொல்லுங்க கரெக்ட் தான். மேம் வந்து எங்களை இன்வைட் பண்ணாங்க கிளாஸ்க்கு. Very good. So it is meaning for எங்களை இன்வைட் பண்ணாங்க. So எங்களை it means that you are also participated in the class. So இங்க வந்து ஐன்றது it's represent only you. So you should not use I in between the sentence. It அப்படிங்கிறது அது வந்து ஒரு 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 ஆப்ஜெக்ட்டை மீன் பண்றதுக்கு. So அங்க அது ரெஸ்பெக்டிவா இருக்காது. So as is the correct answer. Well done, Meenakshi. Okay. Thank you, ma'am. Yeah. Next. Okay. I will call the names. So inga ninga you have to tell the answer what type of pronoun we have to use. So you have to tell the answer whether we have to use she or her and what kind of pronouns it is. So you have to tell the answer. Okay. Chittu Jodi. Yeah, you can go with first. Milk. She drinks some milk. Okay. So what kind of pronoun it is that? She. No, no. She eats some milk. It's a subjective pronoun. Chittu Jodi, right? Yes, ma'am. Okay, are you clear now? So she drinks some milk. So as I said earlier, so subjective pronoun should come in the first word of the sentence. So first நீங்க ஒரு sentence எழுதுறீங்க அப்படின்னா you have to use she. இங்க நீங்க her use பண்ணீங்க அப்படின்னா it's a wrong sentence. Okay, well done, Chittu. And someone has mentioned the chat. Okay, Karunya, please go ahead, ma'am, with the second question. You give me a pen. You give me a pen. Okay, very good. So tell me what kind of pronoun you are using now? Ma'am. Pronoun. Pronoun, that's the correct thing. So in the beginning of the session I have segregated like two pronouns, right? Subjective pronoun, objective pronoun. Yes, ma'am. What kind of pronoun is this? Subjected pronoun, ma'am. You give me a pen. So subjective pronoun அப்படிங்கிறது வந்து I தான் வந்து subjective pronoun. So me it will represent the objective pronoun. ஏன்னா இது வந்து ஒரு சென்டென்ஸ் ஓட இன் பிட்வீன்ல வருது இல்ல, சோ அப்போ இது வந்து me அப்படிங்கிறது you give me a pen. நீ எனக்கு பென் கொடு, எனக்கு பென் கொடு அப்படின்றது மென். ஐனா என்னது? நான். Yes, I ma'am. give a pen to you. நான் உனக்கு தரேன்னு சொல்லலைங்க. நீ எனக்கு கொடு, எனக்குன்றது மீன் பண்ணதுல அப்போ எனக்கு அப்படின்னா மீன் அர்த்தம். அப்போ இது வந்து ஆப்ஜெக்டிவ் pronoun. Okay, ma'am. Okay, well done. Good try. Ma'am, I am Yeah, who is this, ma? Tell your name. Kritika Shri, ma'am. Kritika. Yeah, go ahead with the third question. What, ma'am? You can tell the answer for third question. Third one. Okay, ma'am. John takes her to school. John takes her to school. Very good. So what kind of pronoun is this? Ma'am, I am. Kritika, I think Kritika told the answer right. I'm asking her the reason. எதுக்காக நீங்க இங்க வந்து John takes her to her யூஸ் பண்ணிருக்கீங்க இங்க? Kritika, are you there? Yes, ma'am. No problem if you don't have any idea. So I will tell the reason. Just give a try. Ma'am, I am. Who is this? Tejaswar, right?
யாரோ ஐயாம் சொன்னீங்களே, யாருமா அது? ஓகே, இனியா. தேஜஸ்வர், ரைட்? No, ma'am. Who is this? Okay, I will tell the reason. John takes her to school. Her is the correct answer. But why we are using her? So she அப்படிங்கிறது எப்பயுமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஜான் அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனா, அவளுக்கு அப்படின்றத மீன் பண்றது இங்க ஹெர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு இன் பிட்வீன் சென்டென்ஸ் ஆர் எண்ட் ஆஃப் தி சென்டென்ஸ்ல நீங்க யூஸ் பண்றீங்க. சாரி, யார் இது? Ma'am. Yes, ma, tell me. I am Inia. Inia, tell me, ma. You have any questions or any doubts? No. No doubt. Okay. So fourth question, who is going to answer for the fourth one? Mangalam Mailu, are you there? Mangalam. Ma'am, I am answer. I am answer. Who is this? I am answer is a wrong sentence. So can I tell the answer? Shall I try this answer? So abhi kelunga, okay va? Shall I tell the right answer? Okay. Ma'am, shall I tell answer? Egammai, Abhi Egammai, are you there? Yes, I'm there. Okay, you can try the fourth one. They are my friends. They are my friends. Very good. So they is a subjective pronoun. Yes, this is subjective pronoun. Okay, very good, ma. Very good. And Ramya Saravanan, are you there? Yes, ma'am. Okay, you can try the next one, fifth one. He really loves us, ma'am. Okay, what kind of pronoun is this? Objective. Very good. Well done. Super. And Shall I try this answer? yeah, sure. Go ahead. She really loves us. Yeah, that's already answered. So you can try with sixth one. I ride a bike with my mom. With my mom. I ride a bike with my mom. Very good. So what kind of pronoun is this? Adjective type. Subjective pronoun. Okay, ma'am. Okay. Amrita. Yes, ma'am. Yeah. So you can go it with seventh one. He gets home with them. Very good. So what kind of pronouns is this? Objective pronoun. Very good. Object pronoun. Super. Thank you, ma'am. So you all. So let's clap for everyone. Yeah. Well done. Okay. ஓகே, இப்போ ஃபன்னியா வந்துட்டு ஒரு கேம் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா இப்போ? So you have any other questions from the topics, students? No, ma'am. If anyone have any doubts, you can raise your hands from the below topics. So the homework will be based on the two topics. No doubts, right? Okay. No, ma'am. Okay. ஸோ இப்போ நம்ம ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடலாம். ஸோ எப்படி அந்த கேம் அப்படின்னா, ஸோ நம்மளோட நேம் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டேக்கிங் மை நேம். கமலா இஸ் மை நேம், ரைட்? ஸோ கமலா, ஐ ஹாவ் அ 6 letters, KAMALA. ஸோ ஐ எம் கோயிங் டு டெல் one kind of positive.
Sorry, ma. ஸ்கிரீன்ஷாட் காமிக்க மாட்டீங்களா? Screenshot காட்டணுமா? It's a game, right? So if you want to let me share my notepad, no problem. I will tell you the example. Wait a moment. No screenshot காமிக்க. Wait. Let me show you. Is my Screenshot screen is காமிக்க. visible? Okay, wow. So if I am taking my name, so Kamala is my name, right? Kamala. So everyone can able to see my screen? Yes, ma'am. Okay. So if Kamalandra name la, how many letters? 6 letters I have in my name. So if I'm taking K, so what are the words are available in K? Like what are the positive words we can give? Like K, it will mean for kind or knowledge. No. Very good. No. So these are the so you can take any other positive or motivating words. So in that way you have to give a new kinds of word for your each and every letters of your name. So உங்களோட நேம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருக்கும் நீங்க ஒரு வேர்ட் சொல்ல போறீங்க இப்போ. ஓகேவா? சோ அந்த வேர்ட் வந்து உங்களோட ஃபேவரட் வேர்ட்ஸா இருக்கலாம், இல்ல புது ஏதாவது சப்போர்ட்டிவ் ஒரு எப்படி சொல்றது, உங்களையே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரா காட்டிக்கிற மாதிரி ஒரு வேர்ட்ஸா கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டேக்கிங் ஏ. சோ ஏல என்னென்ன சொல்லலாம்? ஆம்பிஷன் இருக்கு, அட்ராக்டிவ். சோ இந்த மாதிரி உங்களோட நேமுக்கு ஒரு லெட்டருக்கும் நீங்க வந்து சாரிமா ஆப்பிள். சோ ஆப்பிள் இட்ஸ் வெரி சிம்பிள் சென்டென்ஸ். So you can try with some complex sentence. So புது words நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரியாதவங்களுக்கு கூட புது words நம்ம தெரிஞ்சுக்கலாம். Sorry. Admirable. So அந்த மாதிரி புது words நீங்க வந்து கொடுக்க போறீங்க. For M for நான் என்ன சொல்றேன், M க்கு என்ன யூஸ் பண்ணிக்க போறேன்னா motivation. Ma'am, admission. Sorry? Marathon. Marathon. Okay, you can take it. Some positive words எடுத்துக்கோங்க. ஓகேவா? general words எடுத்துக்காம some positive words எடுத்துக்கிட்டீங்கன்னா it will give your name in a good way. ஓகேவா? so அது மாதிரி so ஒரு 5 minutes time எடுத்துக்கோங்க. so you can write any of the paper or any notes. so when I call out each and everyone names, you can paper note வேணுமா? Sorry? Paper note வேணுமா? It's not necessary. So you can remember it in your mind. You can tell that, no problem. Ma'am, mindful. Mindful. Okay. Memorable. Mind. Ma'am, examples are one ma'am. உங்களோட one example is enough for us. Okay, ma'am. Okay, only one example is enough for me. Ma'am, I am trying answer. Sorry, you're trying after? Sorry, my caps was on. Okay. Yes, ma'am. That's not a problem. Majestic. Yes. Marvelous. Very good. So அந்த மாதிரி புது வேர்ட்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. Vishalatsi and Anbu Chelvan, you raise your hands, right? You have any doubts or any questions? No, ma'am. Okay. Ma'am, நீங்க சொல்றது screenshot
Screenshot. Ma'am, You're not audible, ma. Come again. ma'am, Yeah. ma'am, you should have to write one word or you should have to all the right. You should write all the words. No, no. For each and every letter, you have to give at least one example. Okay, Maximum ma'am. is your wish. Yes, ma'am. Okay. Ma'am, smooth. Yes for smooth. You should write our own name, ma'am. That's Sorry? first means You're not audible. Come again. M for modern, ma'am. M for modern. Okay. Ma'am, you should write our own word, name, ma'am. Yes, your own name only you are going to make a, I mean, you are going to give a new kinds of words. You Okay, can ma'am. take it in own name. ma'am name சொல்லலாமா Okay, name Thank you, ma'am. உங்களோட நேமுக்கு தான். add my name. My name is Inia. அதுல நேம் சொல்லலாமா? நேம் சொல். இனியா அப்படின்னா ஐக்கு ஒரு வேர்ட் கொடுங்க, என்னுக்கு ஒரு வேர்ட் கொடுங்க, ஐக்கு ஒரு வேர்ட் கொடுங்க. ஓகேவா? Okay. I'm done, ma'am. Okay, just wait for a few more minutes. Let other also can complete the task. Okay. Ma'am, yes for centum. S for Centum. sent. Ma'am, Your Ma'am. voice is breaking, ma. Yes, come again. Yeah. Tell me again. Can you please repeat the word again? I am Inia. No flower names. Flower names. Ma'am, Try to avoid to write some flower names. I letterல flower names சொல்லலாமா? If you have any other better word like other than flowers name, you can use it. I letter flower names. Flower names. Your wish. So you can intelligent. ma'am, For the I letter, instead of using some flower name, you can use some kind of words like intelligent. ma'am, Yeah, tell me, ma. ma'am, I tell ma'am. C for creative, ma'am. C for creative. Very good. Okay. Just wait for a few more minutes. I will ask each one of you. Okay. Okay, ma'am. Your answers. Ma'am, no doubtless. It is not full. Ma'am, shall I tell? Wait. I will call each one of your names. மேம் ஐ எம் இனியா. நீங்க வந்துட்டு அது என்னது இங்கிலீஷ்க்கு தமிழ் அர்த்தம் சொல்ல சொன்னீங்க மேம். அது வந்துட்டு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் தரீங்களா? வாட்ஸ்அப் நம்பர்? Sure. Yeah. Groupல இருக்கீங்க தானே நீங்க? What's your name? I am name is Inia. That's a wrong sentence. My name is Inia. My name is Inia. Very good. Sure. So you are there in the WhatsApp group, right? So you just Inia. நீங்க அந்த குரூப்ல இருக்கீங்களா? இருக்கும் மேம். Okay. So you just put a message, hi message in the group. I will reply separately for you. Ma'am, I already sent one in group. I am Chitu Jyoti, right? Yes, ma'am. Okay.
So after the session, I will give you some inputs. Okay. Okay, ma'am. Okay. Okay. Everyone completed this task. Yes, ma'am. Okay. Then ma'am. let me start to call out the names. First, we can go with Vishalakshi V. Ma'am, my name is Akhil, ma'am. Your Ma'am, A for admirable, ma'am. K for kind. I for intelligent. L for lexicon. first tell your name, da. So for example, I'm telling. So my name is. First tell your name. Wait. Just Akhil, ma'am. hold on. Wait. Just hold on. I will give the example in that same way. You can also try with your name. So first, in the beginning, you can say, my name is Kamala. So I'm going to tell about the new kinds of word for my letter. So K for kind. A for admirable. So in that way, you have to tell. First, you have to clearly tell your names. Okay, ma'am. Actually, you can go ahead now. My name is Akhil. I'm going to say about yeah, some words from Akhil. Okay. A for admirable, K for kind, I for intelligent, L for lexicon. Thank you, ma'am. Well done, Akhil. Good job. Thank you, ma'am. Abhirami. Yes, ma'am. Yes, ma'am. Um, Yes, ma'am. Yeah, you can try this. attention. Okay. B for Billy. I for identity. Responsible. A for alive. M for making. M for your voice is not audible. My M for Making good. making good. Super. Okay. I for Interesting. I for okay. Nice, Abhirami. Well done. Okay, Good thank try. you. Ah. Amrita. Yes, ma'am. My name is Amartha Saraswati. A for amazing, M for mindfulness, I for interested, R for respect, T for talented, A for attentive, S for successful, A for attractive, R for responsible, A for appreciate, S for sweet, W for wonderful, A for acceptance, T for truthful, E for elegance, E for excellence. Excellent, ma. Amrita. Well done. Amazing. Thank you. Chitu Jyoti. Yeah, you can give a try. Yes, ma'am. Ma'am, my name is Ramanathan. R for ruined, A for audible, M for modified, A for art, N for native, A for anklet, T for tea, H for hearing, A for answer, N for Norway. Super. Well done. Good job, Ramanathan. Thank you. Egamai. Are you there? Abhi Egamai. Okay, let's give a chance. I'm telling for Abhirami. Abhirami. Oh, sorry. Okay. Thank you. Thank you, ma'am. Mangalam Mailu. I think they are not responding. Mangalam Mailu, are you there? Okay. Sri Meenakshi. Ma'am. Yes. For Pradeep, all for Rose is
E for Meenakshi, 1 minute. Your voice is breaking, ma. Your voice is breaking, Dakana. ma'am. Yeah, you're Ma'am, audible. clear? Yes, S for you're audible. S for surprising, R for rose, E for engineering, E for effort, M for mango, N for nano, A for attracting, T for track, C for cash, H for honest, I for intelligent, ma'am. Very good. C for what you're telling? C for C for cash, catch. clever, Clever. Okay, clever. clever. It's a okay. Amazing, ma. Very good. Good try. Thank Good you. job. Ma'am, me? Yeah, who is this? Tejaswar, right? Yes, ma'am. Yeah, try. It's your turn. R for rainbow, ma'am. Okay. What's your name, Dakana? First. Kritika Shri, ma'am. Kritika Shri. Okay, go ahead. Go ahead. Yeah, you can start. R for rainbow. Okay. Only R you have tried. Yes, ma'am. Why, ma? Kritika Shri, in the sense you can tell something for KM or ITHKM. Okay, ma'am. I try, ma'am. Okay. Okay, no problem. So if I missed any one of your name, no problem. You can give your like you can give the words of your name. You can put it in the group chat. Okay. Let me check, and I will give the response through WhatsApp. Okay, ma'am. Okay. And so I will give you some task. So you have to make a sentence. So today we talk about subjective and objective pronoun with help of preposition, right? So you have to use three words, and you have to make a sentence with the help of these three words. Okay. So for example, I will post it in the group. So based on that, you have to make a sentence, at least 5 sentences. Each one of you make a 5 sentence. Okay. So for the tomorrow class, I will ask any one of you, so you can give your examples. Okay, ma'am. Okay. So at least you can use any one of the pronouns words or any one of the preposition words you can use. Okay, done? Clear? Yes, ma'am. Yes, ma'am. And the Yes, ma'am. subject pronoun Yes, ma'am. preposition use பண்ணி நீங்க ஒரு sentence make பண்ணனும். It's Yes, ma'am. ரொம்ப பெரிய complex ஆலாம் வேண்டாம். Simple sentence is enough for me. Okay? Okay, ma'am. Okay. Okay, ma'am. Okay then. So name நான் யாராவது மிஸ் பண்ணிருந்தேனா வாட்ஸ்அப்ல போடுங்க, நான் செக் பண்றேன். Okay, done? Yes, ma'am. Done, miss. Session புடிச்சதா உங்களுக்கு? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Let's come with the new topics for tomorrow. Okay? Okay, ma'am. Have a nice day. Bye. Okay, ma'am. Okay, bye. Bye, ma'am. Enjoy your weekend. Bye. மார்னிங் கிளாஸ் வந்து 9 to 10. நாளைக்கு மார்னிங் வந்து 9 to 10. ஓகேவா? Yes, ma'am. Okay then. Bye, Thank you. Bye. Okay, ma'am. Bye, ma'am. Bye.